வீட்டில் ஆசையாக சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலான்னு யோசனையாகவே இருக்கும். இனியும் அந்த யோசனை வேணாங்க. இந்த மாதிரி எம்டி சால்னா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்யலான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்பியை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தா தான் சால்னாவுக்கு நல்லாயிருக்கும். நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக தான் நறுக்கி சேர்க்கணுன்னு இல்லை. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி கப்பில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், மசாலா அரைக்கிறதுக்குள்ளே தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போய் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு சால்னா தேவை. அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை மூடி போட்டு 10 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து கெட்டி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்குன மல்லித்தழையை இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியான முறையில் சால்னா ரெடி. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டா, தோசை, சாதத்துக்குன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் சால்னாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.